தமிழகத்தில் அரசியல் மாற்றத்தை அரசியல் அரசியல் மாற்றத்தை அரசியல் பேசாமலேயே வரும். அதனால நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய மாறுதலை தரும். முதலமைச்சரை பொறுத்த மட்டும் ஒரு கட்டடத்தை திறந்து வச்சுட்டு வர்றாரு தஞ்சாவூர்ல, வந்த உடனே உழுது. நாம தனியார் அலங்காரம் பண்றது உழலாம், ஆனா முதலமைச்சர் ஒரு கட்டடம் 4 கோடி என்னமோ அதுல உழலாமா? உழ முடியாது. ஆக இதுல இப்படிதான் இருக்கு அவங்களோட கட்டுமான பணி எல்லாம். அதனால இப்ப ஒரு பதற்றம், அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததிலிருந்து ஒரு பதற்றம், அமித்ஷா அவர்கள் வந்ததிலிருந்து ஒரு பதற்றம், முருகன் மாநாடு நடத்துவதில் ஒரு பதற்றம், யோகி ஆதித்யநாத் வருவதை பற்றி ஒரு பதற்றம், பவன் கல்யாண் வருவதை பற்றி பதற்றம். பவன் கல்யாண் வரலாமா? யோகி ஆதித்யநாத் வரலாமா? நீங்க மற்ற மாநிலங்களோட கூப்பிடுறீங்களே, இப்ப நாங்க கூப்பிட்டா என்ன தப்பு? அதே மாதிரி உங்களுக்கு உத்தரப்பிரதேசத்துல ராமர் கிடைச்சிருக்கிறாரு, கேரளால ஐயப்பன் கிடைச்சிருக்கிறாரு, கல்கத்தால காளி கிடைச்சிருக்கிறாரு. ஆமா, எங்களுக்கு ஒரு மாநிலத்திலும் அடையாளம் இருக்கு, உங்களுக்கு தான் அடையாளம் கிடையாது. நாங்க பாரத தேசம் முழுவதும் நாங்கள் எந்த கலாச்சாரத்தை பின்பற்றுகிறோமோ அந்த கலாச்சாரம் எங்களுக்கு உதவும், நாங்களும் அதற்கு உதவி செய்வோம். நாங்க என்றைக்குமே ஒரு கலாச்சாரத்தை உதாசீனப்படுத்ததில்லை. நீங்க தான் சனாதனம் என்று இந்து மத சகோதரர்களின் வாழ்க்கை முறையை நீங்கள் உதாசீனப்படுத்துகிறீர்கள்.